நீட் இல்லாம ஒரு மெடிக்கல் துறையில போகணும். முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இமிடியேட் பிளேஸ்மெண்ட் ஒரு 2.5 ல இருந்து 3.6 lakhs வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிச்சதுமே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. 10 லட்சத்துக்கு மேலதான் வந்து தேவை இருக்கு அப்படின்றாங்க. அப்ப அந்த தேவைக்கு ஆட்கள் வேணும்ல, ட்ரெயின் ஆகணும்ல, அப்ப அந்த படிப்பு படிக்கணும்ல, அந்த படிப்பு தான். வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி இந்த கோர்ஸ் பிளஸ் எந்த காலேஜ் வந்து இதுல பெஸ்டா இருக்கும் சென்னையில அப்படின்றத நம்ம மெயினா வந்து பார்க்க போறோம். ஓகே, வீடியோல போலாமா? இதுல பிஎஸ்சி ஆப்டோமெட்ரின்றது பாருங்க, நான் எடுத்து கண்ணாடி மாற்றம் பாருங்க. முக்கியமா அப்போ என்ன, அது கண்ணு இருந்தா கண்ணாடி போடாத ஆளுங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் பார்த்தோம் அப்படின்னா 4 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் கண்ணாடி போடாம இருக்காங்க. 3 பேர் வந்து கண்ணாடி போட வேண்டிய சிச்சுவேஷன் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்குன்னு எடுத்தோம் அப்படின்னா ஒருத்தர் தான் கண்ணாடி போட்டு இருந்தாரு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 4ல 2 பேர் கண்ணாடி போட்டிருந்தாங்க. இன்னைக்கு 4ல 4 பேருமே கண்ணாடி போடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்ப கண்ணு ஏன் அந்த மாதிரியான ப்ராப்ளம் வருதுன்னா இன்னைக்கு ஸ்கிரீனிங் டைம் என்ன பார்த்தாலும் எதுல இருந்தாலும் நம்ம போன் இல்லாம எதுவுமே பார்க்கறது இல்லை. எல்லாமே வேலை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம்ல வேலை செய்யறோம், இல்லைன்னா மேக்சிமம் மொபைல்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அந்த பாதிப்பு ஏற்படுது. அப்ப இந்த பாதிப்புல இருந்து கண்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, இல்லைன்னா கண்ணுக்கு சம்பந்தமாக சப்போஸ் கிட்ட பார்வை இருக்கும், தூர பார்வை இருக்கும், அது சம்பந்தமா அதை அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்து என்ன மாதிரியான தேவைகள் வந்து கண்ணுக்கு வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது வந்து ஃபர்தரா வந்து அதுக்கு ஏதாவது சிகிச்சை பண்ணணுமா அப்படின்னா ஒருத்தர் தேவை இருக்காரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட். அந்த ஆப்டோமெட்ரிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி. இந்த ஆப்டோமெட்ரி வந்து படிக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து தேவைகள் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 10ல இருந்து 20 லட்சம் ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து தேவை இருக்கு. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு யார் பார்த்தாலும் ஸ்கிரீனிங் பார்க்காம இருக்கிறதே கிடையாது. காலையில இருந்து நைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டினா அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டரோ இல்லைன்னா போனோ இல்ல டிவியோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாதிப்புகள் நிறைய இருக்கு. 10ல இருந்து 10 லட்சத்துக்கு மேலதான் வந்து தேவை இருக்கு அப்படின்றாங்க. அப்ப அந்த தேவைக்கு ஆட்கள் வேணும்ல, ட்ரெயின் ஆகணும்ல, அப்ப அந்த படிப்பு படிக்கணும்ல, அந்த படிப்பு தான் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. ரைட்டா? இது வந்து 4 வருட கோர்ஸ். இந்த 4 வருட கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து 8 செமஸ்டரா பிரிக்கிறாங்க. 8 செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 6 செமஸ்டர் வந்து கல்வி சம்பந்தமான பாடங்கள், இதுக்கு கண்ணுக்கு சம்பந்தமான என்னெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து போறாங்க. ஏன்னா பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எதுவுமே வந்து சிறப்பா வந்து செய்ய முடியறது இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப், நிறைய இடத்துல வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்டைஃபன் கொடுப்பாங்க, ஸ்டைஃபன் கொடுத்து படிப்பாங்க. ரைட்டா? முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இமிடியேட் பிளேஸ்மெண்ட், நீங்க நம்ம தேர்வு எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஆப்டிக்கல் ஷாப்ஸ் அந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு வேலைகள் வாய்ப்புகள் ஜாஸ்தி. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆப்தமாலஜிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த டாக்டருக்கு அதை அசிஸ்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அதெல்லாம் செக் பண்ணி என்னெல்லாம் இவங்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட் வேணும். அந்த இடத்துலயும் வந்தீங்கன்னா இன்னைக்கு தேவைகள் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த ஃபீல்டுல யாரெல்லாம் நுழையிறாங்களோ, அதுவும் நீட் இல்லாம ஒரு மெடிக்கல் துறையில போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 4 வருஷம் முடிச்சதுமே ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி தான். ரைட்டா? இந்த பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறதுலே சென்னையிலே ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே தெரியும் டாக்டர் அகர்வால் அப்படின்னா. அகர்வால் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஸ்பெஷலிஸ்ட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2006ல இந்த பிஎஸ்சி டாக்டர் அகர்வால் ஆப்டோமெட்ரி இன்ஸ்டிடியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 2006ல இருந்து இருக்கு. இங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும். ஏன்னா இந்த ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டல். அவங்க அசோசியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூட் செயல்படுறதுனால ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இங்க படிக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இந்த ரிலேட்டட் ஃபீல்டுல வந்து கிடைக்குது. இந்த இன்ஸ்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஆப்டோமெட்ரி என்ற கோர்ஸ்ல கொடுக்குறாங்க. அழகப்பா யூனிவர்சிட்டி கீழே வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய டிகிரி வருது. தென் வந்து A+ கிரேடு வந்து இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா NAC வந்து A+ கிரேடு கொடுத்திருக்காங்க.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டோமெட்ரியில் வந்து ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. தென் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கோர்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 செமஸ்டர், 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தியரியா அகாடமிக்ஸ் படிக்கிறாங்க, 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்றாங்க. அகாடமிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 2 செமஸ்டரா வந்து ஸ்பிளிட் ஆகுது. இதுல உள்ள போகணும் அப்படின்னா நான் டாக்டர் அகர்வால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்டோமெட்ரியில போய் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா +2 வந்து முடிச்சிருக்கணும். அதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி இல்ல பியூர் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கலாம். இது +2 முடிச்சுட்டு நான் எவ்வளவு மார்க் இருந்தா எனக்கு எலிஜிபிள் பாத்தீங்கன்னா ஒரு 60% மார்க் இருந்தா நம்ம வந்து எலிஜிபிள். பட் இந்த மார்க்கை வச்சே நம்ம போக முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் வந்து ஒரு சயின்ஸ் ரிலேட்டடா ஒரு எக்ஸாம்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அப்லோட் பண்ணல. நம்ம +2 எக்ஸாம் முடிஞ்சதுமே இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துருவாங்க. சீட்டு எடுத்துக்கிட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து 500, 1000 அப்படிலாம் சீட்டுல வரும். 9 சீட்டு தான் இருக்கு. அதனால டிமாண்ட் கோர்ஸ். அதனால பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு யாருன்னா வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்றத நம்மளுடைய வீடியோவை வந்து கண்டினியூஸா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான தகவல்களை நம்ம கொடுக்குறோம். இன்ஸ்டியூட்டை நீங்க போய் பார்க்கணும்னா சென்னையில் எங்க இருக்குன்னா கிரீம்ஸ் ரோட்ல இருக்கு. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1,10,000 ரூபாய் ஆகும். 4 வருஷம் அப்ப கணக்கு போட்டுக்குங்க. அது இல்லாம ஜாயின் பண்றப்ப அட்மிஷன் ஃபீஸ் வந்து ஒரு 20,000 நம்மளுக்கு வரும். இது வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி அப்படின்றதுனால நம்ம செமஸ்டர் ஃபீஸ் 55,000 வந்து நம்ம வந்து கட்டலாம். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தோம்னா இண்டிபெண்டா செட்டப் பண்ணலாம். நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ் வைக்கலாம், ஸ்பெஷாலிட்டி கிளினிக் வைக்கலாம், விஷன் தெராப்பி, இந்த கான்ட்ராக்ட்ல வந்து லென்ஸ் போடுவாங்கல்ல, கான்டாக்ட் லென்ஸ், அந்த இதுலயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நியூரோ ஆப்டோமெட்ரி அண்ட் மயோபியா கண்ட்ரோல் கிளினிக் இதையும் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. டிஸ்பென்சிங் லேப் நம்ம வந்து இது பண்ணலாம். கார்பரேட் ட்ரெயினரா போகலாம். ப்ரொஃபஷனல் சர்வீஸ் அகாடமிஷியனா வந்து கத்துக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இல்லாம மாஸ்டர் டிகிரியும் இருக்கு. ரைட்டா, இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போகலாம். சேலரி எவ்வளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 இருந்து 3.6 lakhs வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிச்சதுமே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரைட்டா, அதனால இது சம்பந்தமா உங்களுக்கு ஃபர்தரா உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் தேவைன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. சார் என்னெல்லாம் வந்து இதுல சொல்லி கொடுப்பாங்க சார் அப்படின்றதெல்லாம் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் www.dragarwal.com இந்த வெப்சைட்ல உள்ள போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து எஜுகேஷன் அந்த ஹோம் பேஜ்ல எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா பிஎஸ்சி ஆப்டோமெட்ரின்னு வரும். அது சென்னை சென்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஒரு டீடைல் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா, ஓகேவா, திருப்தியா இருக்குமா? நீட் இல்லாம போறதுக்கு எதனா ஒன்று சொல்லுவீங்களா அப்படின்னு பார்த்துட்டு வந்தா நீட் இல்லாம ஒரு படிச்சு ஒரு 4 வருஷத்துல ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்திட்டு வீட்டு பக்கத்திலேயே வேலை செய்யறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்கு. படிக்கிற இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா வேலையும் செய்யறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கு. ஏன்னா டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களதுலயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நீட் படிக்காமயே வந்து வேற எதனா மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் போகணும் அப்படின்ட்டு. அதுவும் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் நான் சொன்னல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி கண்ணு பிரச்சனை இல்லாம யாருமே இல்லைன்ற பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. அதனால இந்த படிப்பு வந்து ரொம்பவே அவசியமானது. ஃபியூச்சர்ல இன்னும் வந்து டிமாண்டபிள் கோர்ஸா தான் இது இருக்கும். அதனால இமிடியேட்டா +2 படிக்கிறவங்க இந்த கோர்ஸை வந்து ஆப்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டாக்டர் அகர்வால் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்றதுக்கு ரெடி ஆயிடுங்க. ஓகே, தேங்க்யூ.